ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் நேர நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் டாக்டர் அனிதா விஜய், விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சிலர். நம்மளோட தமிழக முதல்வர், அதாவது நம்மள மாண்புமிகு முதலமைச்சர் நம்மளுக்கு, அதாவது குறிப்பாக பெண்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னாலும் சரி, அவங்களோட லோன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும்னாலும் சரி, நிறைய விதத்தில் நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. சிறப்பாக மாணவ மாணவிகளுக்கும் நிறைய திட்டங்களும் அமைச்சு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு டோல் ஃப்ரீ நம்பர். அது நம்ம நிகழ்ச்சியோட முடிவில் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மாணவ மாணவிகளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து நிறையா இருக்குது. அதாவது முன்ன மாதிரி இல்லை, இப்போது நிறையா போர்ஷன்ஸும் நிறையா இருக்குது. ஸோ அதை கவர் பண்ண முடியாமல் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வரதை நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அவங்க ஸ்கூல்ஸ் காலேஜ் அந்த மாதிரி பாஸ் அவுட் ஆகி வெளில வரும்போது அவங்க நிறையா வந்து டிப்ரெஷனும் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் என்ன, அதை எப்படி அட்ரஸ் பண்ணுறது அப்படின்லாம் திங்க் பண்ணி நம்மளோட கவர்மெண்ட் வந்து ஒரு சென்டர் மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. நம்மளோட தமிழகத்திலே பார்த்திங்கன்னா 3123 மையங்கள் வந்து இதுக்குன்னே பிரத்யோகமாக அமைச்சிருக்காங்க. இது வந்து ஒரு குழு மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டோ இல்லை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்டோ இந்த மாதிரி இஷ்யூஸ் அதாவது கல்வி சார்ந்த ஒரு டவுட்ஸ் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டீமில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ஸோட பிரின்சிபல்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, தலைமை செயலர் அவங்களுமே இருப்பாங்க. இன்னும் மேலும் பார்த்தீங்கன்னா அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஸ்கூல்லேருந்து பாஸ் அவுட் ஆன மாணவ மாணவிகள் அவங்களுமே வந்து இந்த டீமில் இருப்பாங்க. இன்னும் பார்த்தா நாட்டு நலத்திட்டமில் இருக்கிற அந்த லீடர்ஸுமே இந்த டீமில் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து இந்த கால்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா +2 முடித்து என்ன மாதிரி ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணுறது, என்ன மாதிரி குரூப்ஸ் எடுக்கிறது, இன்னும் பார்த்திங்கன்னா 10th to 11th அந்த மாதிரி போகும்போது என்ன மாதிரி குரூப்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா இந்த சைல்டு மேரேஜ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பிள்ளைங்களுமே வந்து இவங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. இப்போலாம் வந்து பேரண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தன்னோட வாழ்க்கையில் அவங்க செய்ய முடியாததை தன்னோட குழந்தைங்கள மூலயமா திணிப்பாங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து இதை வந்து செட் ஆகாது, இதை வந்து ஏற்றுக்க முடியாது, ஏன்னா அவங்க அந்த ஸ்ட்ரீமில் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி இவங்களுமே கால் பண்ணுவாங்க. ப்ளஸ் பேரண்ட்ஸுமே இவங்கக்கிட்ட வந்து ஆலோசனை எடுத்துப்பாங்க. இதில் இன்னும் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் எக்ஸ்பர்ட்ஸுமே வந்து இங்கே இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுமே வந்து நல்லா அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குரூப் எடுக்கிறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு குரூப் எடுக்கிறாங்க. அந்த குரூப் வந்து அவங்களுக்கு பிடிச்சி போய் எடுப்பாங்க, ஆனால் அது ஃப்யூச்சரில் வந்து அவங்களோட கெரியருக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிடிச்ச குரூப்பை வந்து பேஷனேட்டாக வச்சுக்கிட்டு ஃப்யூச்சரில் என்ன மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்தால் அது வந்து இம்மீடியட்டாக அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு நல்லா கவுன்சிலிங் பண்ணி அனுப்புவாங்க. இன்னும் நிறைய கிராமத்தில் பார்த்திங்கன்னா படிப்பே நிறுத்திடுங்க அப்படின்னு கூட அவங்க வீட்டிலலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த பியர் ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதெல்லாமே வந்து இவங்க வந்து அவங்களுக்கு ஆலோசனை தந்துட்டு வருவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த டோல் ஃப்ரீ நம்பர் இப்போ நம்ம பார்த்துக்கலாம். அந்த டோல் ஃப்ரீ நம்பர் என்னென்னா 14417. ஸோ இந்த நம்பருக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு இதுக்கு ஒரு நிவர்த்தியோ அவங்களுக்கு தருவாங்க. இன்னும் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான காலேஜை சூஸ் பண்ணணும், அந்த காலேஜுக்கு எப்படி அப்ளிகேஷன் போடணும் அப்படின்றது கூட இவங்களுக்கு சில மாணவர்களுக்கு தெரியாமல் இருக்கும். இவங்க வந்து அது கம்ப்ளீட்டாக ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி அவங்களுக்கு கவுன்சில் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து ஸ்காலர்ஷிப் அப்ளை எப்படி பண்ணுறது, அவங்களுக்கு அது எலிஜிபிளாக இருக்காங்களா அப்படின்ற டீட்டெயிலுமே வந்து இவங்க கிட்ட கேட்பாங்க. ஸோ இந்த டீம் மெம்பர்ஸ் வந்து இவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம தமிழக அரசும் கல்வி நிறுவனமும் சேர்ந்து இந்த ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணி எல்லா மாணவர்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க இம்மீடியட்டாக அவங்களுக்கு இந்த நம்பருக்கு அவங்க கால் பண்ணிக்கலாம். இந்த தகவல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இனி வரும் நாட்களில் வேறொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி பற்றிய தங்களின் மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய இமெயில் முகவரி pengalneram23@gmail.com. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்புவோர் தங்களின் படைப்புகளை முழு விவரங்களோடு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8148269566.